ஹலோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், சிஎஸ்ஆ இருக்கட்டும் சிஏவா இருக்கட்டும், ஒன் வேர்ட்ஸ்லாம் ரொம்ப ஈஸி. நம்ம லைவ்ல டிஸ்கஸ் பண்ண தான் வந்தது. கண்டிப்பாக நீங்கள் 13 மார்க்ஸ் வாங்குற அளவுக்கு சான்சஸ் இருந்தது. ஸோ கண்டிப்பாக 15 out of 15 வாங்கியிருப்பீங்க. எல்லாருமே சூப்பராக படிச்சிருப்பீங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் டிஸ்கஸ் பண்ணிடலாமா? ஸோ சிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் volatile மெமரி RAM. செகண்ட் கொஸ்டின் A+A, அதுக்கு ஆன்சர் வந்து ஏப்பா. தேர்ட் கொஸ்டின் பாருங்க, த சிங்கிள் டாஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ. அதே ஃபோர்த் ஒன் பாருங்க, ஃபோர்த் ஒன் அசைன்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ A-1 அப்படிங்கும்போது 5-1 வரும். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 4 டி ஆப்ஷன். ஸோ ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா இஃப் சி இஸ் ஃபால்ஸ் ஜஸ்ட் பிஃபோர் த லூப் அப்படிங்கும்போது அதுக்கு ஆப்ஷன் பி S1 செமிகாலன் S3. ஸோ நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் பாருங்க, இதுதான் நிறைய பேர் டவுட் பண்ணிருந்தீங்க. இதுக்கு என்னன்னா நாட் டேட்டா டைப் ஐடென்டிஃபையர் அப்படிங்கும்போது இன்ட் தான். மற்ற மூணுமே டேட்டா டைப் ஐடென்டிஃபையர் தான். நாட் அப்படிங்கும்போது இன்ட் தான். செவன்த் ஒன் பாருங்க, செவன்த் ஒனுக்கு how many times the following loop will execute. ஸோ 0 to 9 வரைக்கும் ஒர்க் ஆகும்பா. 0 to 9. ஸோ டோட்டலாக 10. ஸோ ஆன்சர் வந்து 10. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எயிட் ஒனுக்கு வந்து ஆப்ஷன் என்னென்ன பார்த்தீங்கன்னா மெயின். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ மெயின் தான் ஆன்சர். நைன்த் ஒன் பார்த்தீங்கன்னா இதுக்கு டி செகண்ட். ஸோ ஆப்ஷன் சி பா டி செகண்ட்ஸ். அண்ட் 10th ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த யூசர் டிஃபைன் டேட்டா டைப், அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிளாஸ். அண்ட் லெவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா விச் ஆப்ரேட்டர்ஸ் யூ ஆக்சஸ் த கிளாஸ் மெம்பர், அதுக்கு வந்து நமக்கு என்னன்னா டாட் ஆப்ரேட்டர் ஏ. 12th ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெஃபர்ஸ் டு ஃபங்க்ஷன் ஹேவிங் மோர் தென் ஒன் டிஸ்டிங்க் மீனிங் அப்படிங்கும்போது ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். இதுவுமே நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணதான். ஸோ 13 inheritance the process of creating new class from base class, இதுவும் நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணதான். ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து பி. 14th ஒன் பாருங்க, இதுவும் கமர்ஷியல் ப்ரோக்ராம் மேட் அவைலபிள், இதுக்கு ஆப்ஷன் வந்து டி. இதுவும் நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணதான். 15 ஒன் பார்த்துங்க, 15th ஒன் ஈஸி இல்லையா? தமிழ் ஸ்கிரிப்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச், ஆப்ஷன் பி. ஓகே, ஸோ சிஎஸ்ல எல்லாரும் 15 out of 15 கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷனில். நெக்ஸ்ட் போஸ்ட், அதாவது சிஏக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் போஸ்ட், இதுவுமே நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். செகண்ட் ஒன் 2 to the power 14 டெராப்பா. ஸோ ஆப்ஷன் வந்து பி. தேர்ட் ஒன் பாருங்க, இதுவுமே நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணது. டிஸ்பிளே டிவைசஸ் ஆர் கனெக்டட் டு த கம்ப்யூட்டர் த்ரூ VGA கனெக்டர். ஃபோர்த் ஒன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் அ சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஸோ ஆப்ஷன் ஏ. ஃபிஃப்த் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஹோம், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஒன், இதுக்கு ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட், ஆப்ஷன் ஏ. இதுவும் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம் லைவ்ல. ஸோ இம்ப்ரெஸ், அதாவது என்னது, ஐடென்டிஃபை த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் இம்ப்ரெஸ் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கும்போது டாட் ஓடிபி, ஆப்ஷன் பி. எயித் ஒன் சஃபாரி வெப் ப்ரௌசர் வந்து ஆப்பிளோடது. நைன்த் ஒன் பார்த்தீங்கன்னா நைன்த் ஒன்னுக்கு பிஆர் எம்டி டேக் வந்து பிஆர். ஓகேயா? ஸோ 10th ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஆட் ஒன் அவுட் டிஹெச், இதுவுமே நம்ம லைவ்ல டிஸ்கஸ் பண்ணது தான். 11th ஒன்னுக்கு இமேஜ் எப்படி யூஸ் பண்ணுவோம் IMG, இதுவும் நம்ம லைவ்ல டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் லைவ்ல டிஸ்கஸ் பண்ணோம், வேறு நம்பர்ஸ் வச்சு டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து பி 152 12th ஒன்னுக்கு. 13 ஒன் இதுவும் நம்ம லைவ்ல டிஸ்கஸ் பண்ணதான். ஸோ பி அலர்ட் டயலாக் பாக்ஸ், ஈஸியான ஆன்சர். 14th ஒன் which statement is in which case is used to exit the statement once the appropriate choice இருக்கு அப்படின்னா எது, பிரேக் ஸ்டேட்மெண்ட் தாப்பா. 15 ஒன் வந்து ஃபர்ஸ்ட் தமிழ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எழில், இதுவுமே நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்களும் 15 out of 15 வாங்குறதுக்கு உங்களுக்கும் நிறைய சான்ஸ் இருந்தது. ஸோ சிஎஸ் அண்ட் சிஏ எவ்வளோ மார்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நமக்கு லக்கீலி நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட், நமக்கு இனி 12th இருக்குது. ஸோ 12th நம்ம 15 out of 15 வாங்கிடலாம், தட்டி தூக்கிடலாம். இப்போ நீங்கள் என்ன மார்க் வாங்கியிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேயா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்லேருந்தே சூப்பராக படிக்க ஆரம்பிச்சலாம். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரம் த ஹண்டர் லேர்னிங் டீம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கெல்லாம் சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணலாம். பாய், டேக் கேர்.